உலகெங்கும் பறந்து விரிந்து காணப்படும் என் அன்பு இந்திய சொந்தங்களுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் ஜேஜே ரியல் எஸ்டேட்லேருந்து ஜான்சன் பேசுகிறேன் சார். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு ஃப்ளாட் தான் நமக்கு சேல்ஸுக்கு வந்திருக்கு. அந்த ஃப்ளாட்டை தான் நம்ம வந்து பார்க்க வந்திருக்கிறோம். இந்த ஃப்ளாட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் முறையாக இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கான பட்டனை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்கள் செல்ஃபோனை நோக்கி வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம் சார். இந்த ஃப்ளாட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அண்ணனூருங்க. அண்ணனூரில் வைஷ்ணவி நகருக்கு அடுத்தாப்பில் ஸ்ரீதேவி நகர் அப்படிங்கிற அந்த 60 அடி மெயின் ரோடுக்கு பக்கத்துலேயே இந்த பார்த்தீங்களா, இதுதான் அந்த 60 அடி மெயின் ரோடு. அந்த 60 அடி மெயின் ரோடுக்கு பக்கத்துலேயே உங்களுக்கு வந்து இந்த ஃப்ளாட் அமைஞ்சிருக்கு. பார்த்தீங்கன்னா அந்த முருகப்பா பாலிடெக்னிக்லேருந்து நேராக உள்ளே வந்து வைஷ்ணவி நகர்லாம் தாண்டி அண்ணனூர் ரயில்வே ஸ்டேஷன் போகிற ரூட் இது. ஆக்சுவலாக இந்த ரூட்டு இப்படியே இந்த ரோட்டில் போனீங்கன்னா நேராக முருகப்பா பாலிடெக்னிக், அம்பத்தூர்லேருந்து திருமலவாயிலேருந்து அப்படியே வரும்போது அண்ணனூர் அந்த மெயின் ரோடு. முருகப்பா பாலிடெக்னிக்லேருந்து லெஃப்ட் எடுத்திங்கன்னா இந்த மெயின் ரோடு வந்து நேராக அண்ணனூர் ரயில்வே ஸ்டேஷன் இப்படி போகும். அந்த 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 60 அடி ரோட் டச்லேயே தான் உங்களுக்கு வந்து பக்கத்தில் அப்படியே இங்கே ஒரு ரோடு ஒரு 25 ஃபீட் ரோடு வந்து கிராஸ் ஆகுது. அந்த ரோட்டில் இந்த பில்டிங் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் தான் ஒரு ஃப்ளாட் வந்து நமக்கு வந்து சேல்ஸுக்கு வந்திருக்கு. இந்த ஃப்ளாட்லேயே மொத்தத்துலேயே வந்து அடுத்த இந்த அப்பார்ட்மெண்ட்டில் மொத்தத்தில் வந்து 4 ஃப்ளாட்டு தான் இருக்குது. 4 ஃப்ளாட்டு தான் இருக்குது. இங்கேருந்து அங்கேருந்து மெயின் கேட்டு, அது ஒரு கார் பார்க்கிங், இது ஒரு கார் பார்க்கிங், இந்த கோடு அந்த எல்லோ கலர் இருக்குல்ல, இது ஒரு கார் பார்க்கிங், பக்கத்தில் ஒரு கார் பார்க்கிங், மொத்தம் 3 கார் பார்க்கிங். கார் இல்லாதனால அவங்க பைக்கு விட்ருக்காங்க. இது மெயின் அப்பார்ட்மெண்ட் வந்து சவுத் ஸ்பேஸில் இருக்குது, அதாவது தெற்கு திசையை நோக்கி இருக்குது. பக்கத்தில் எல்லாமே அவைலபிள். ஸ்கூல்லேருந்து உங்களுக்கு வந்து கிளினிக்லேருந்து பேங்க்லேருந்து, அதே சேம் டைம் வந்து சூப்பர் மார்க்கெட்லேருந்து, காய்கறி கடையிலேருந்து எல்லாமே வாக்கபிள் வித்தின் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் உங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்கு. அப்படி உள்ளே வந்தீங்கன்னா இது வந்து 2 வீலர் பார்க்கிங், கார் பார்க்கிங் அதில் விட்டுக்கலாம். 1 2 ஒரு மொத்தம் 3 கார் பார்க்கிங் விடலாம். அதாவது ஏ பி அது சி லாஸ்ட்டு டி அப்படி 4 கார் பார்க்கிங் கொடுத்துருக்குறாங்க. 1 2 3 கார் பார்க்கிங் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இங்கே யாரும் கார் விடலை, பைக்கு தான் விட்ருக்குறாங்க. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சந்தில் தான் இந்த என்ட்ரன்ஸில் தான் போகணும். மொத்தத்தில் 4 வீடு தான். மொத்தத்தில் 4 வீடு இருக்குது. இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணிக்கோங்க. இது ஒரு 14 வருஷம் 15 வருஷத்துக்குள்ளே ஒரு பழைய நம்ம அப்பார்ட்மெண்ட்டு தான். பில்டிங் நல்லா இருக்குது. ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. அதாவது ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. ஃபஸ்ட் ஃப்ளோரில் சவுத்தை நோக்கி சவுத் திசையில் வந்து நமக்கு வந்து சவுத் ஸ்பேஸில் வந்து இந்த வீடு அமைஞ்சிருக்கு. பார்த்திங்கன்னா உள்ளே வந்த உடனே உங்களுக்கு வந்து சேஃப்டி கிரில் கேட் கொடுத்துட்றாங்க. நிலக்கதவு எல்லாமே வுட்டில் கொடுத்துட்றாங்க. உங்களுக்கு பார்த்திங்கன்னா கதவுலாம் உங்களுக்கு வந்து வுட்டில் தான். ஃபுல்லாக வந்தோன்னா உங்களுக்கு வந்து ஹால் நல்லா நீளமாக ஹாலாக இருக்குது. நல்லா அப்படியே ஒரு 20க்கு 30 ஹால் மாதிரி நல்லா அருமையாக இருக்குது. அப்படியே வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பெட்ரூம். அப்படியே வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பெட்ரூமை பொறுத்த வரைக்கும் நல்லா மாஸ்டர் பெட்ரூம் மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு எல்லாமே நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. பெரிய பெட்டு போட்டுக்கலாம். உங்களுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது. இப்போ பார்த்தீங்களா, பெட்ரூமை பொறுத்த வரைக்கும் நல்லா அருமையாக இருக்குங்க. பில்டிங்கை பொறுத்த வரைக்கும் தரமாக இருக்குது. பில்டிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து அருமையாக இருக்கும். ஏன்னா 15 வருஷம் பில்டிங் அப்படிங்கிறதுனால நீங்கள் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே ஆற்று மணல் தான். 15 வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு வந்து ஏன் ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடியே நமக்கு வந்து மேக்ஸிமம் வந்து எம்சாண்ட் கிடையாது, ஆற்று மணல் தான். இப்போ தான் வந்து உங்களுக்கு எம்சாண்ட் வந்திருக்கு. இப்போ உள்ள 3 வருஷத்து அப்பார்ட்மெண்ட்டையும் நான் பார்த்துட்டேன், 20 வருஷத்துக்கு உள்ள அப்பார்ட்மெண்ட்டையும் பார்த்துட்டேன், அதோட தன்மையும் பார்த்துட்டேன், இதோட தன்மையும் பார்த்துட்டேன். அது கெட்டவங்களை சொல்லி குத்தம் கிடையாது, யாரை சொல்லி நம்ம குத்தம் கிடையாது. ஸோ மண் கிடைக்காததுனால எம்சாண்ட் வச்சு யூஸ் பண்ணுறாங்க. அதோட வந்து குவாலிட்டி மண்ணில் இருக்கிற குவாலிட்டி எம்சாண்டில் கிடையாது ஆக்சுவலாக. அதுதான் உள்ள கபோர்டு மேலே வந்து எல்லாமே உங்களுக்கு வந்து க்ளோஸ்அப் டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க. கபோர்டு எல்லாமே க்ளோஸ்அப் டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு பாத்ரூம் எல்லாமே நமக்கு வந்து நல்லா பெருசாக தாங்க இருக்குது. எல்லாமே பெருசு தான். எதுவும் வந்து ஒரு டென்ஷனாக இல்லாமல் நல்லா ஃப்ரீ ஸ்பேஸில் தான் கொடுத்துருக்காங்க. பாத்ரூம் எல்லாமே ஃப்ரீ ஸ்பேஸில் கொடுத்துருக்காங்க. அது ஹால் காமிச்சாச்சு. ஃபஸ்ட்டு பெட்ரூம் காமிச்சிட்டேன். அடுத்தாப்புல வந்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு காமன் பாத்ரூம், அதுவும் க்ளோஸ்அப் டைப்பில் கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துருக்குறாங்க. இங்கே ஆள் இல்லாதனால அவர் வீட்டுக்காரர் கொஞ்சம் வெளியே இருக்கிறதுனால எங்கள் ஆள் இல்லாதனால கொஞ்சம் டஸ்ட்டாக இருக்குது, வேறு ஒன்றும் கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து உங்களுக்கு வந்து க்ளோஸ்அப் டைப்பில் கொடுத்துருக்காங்க. காமன் பாத்ரூம் இது ஆக்சுவலாக. நல்லா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பேன் கொடுத்துருக்குறாங்க. விண்டோ இருக்குது. நல்லா வந்து
கம்ஃபர்டபுளாகவும் அகலமாகவும் இருக்குது. இது வந்து உங்களுக்கு வந்து பூஜை ரூம், கிழக்க பார்த்த ஸ்பேஸில் உங்களுக்கு வந்து பூஜை ரூம் கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு ஒவ்வொரு வால்க்கும் ஒவ்வொரு வால் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. அவங்க அருமையாக வால் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பார்க்க நல்லா இருக்குது. ஆள் வந்து நல்லா இது வந்து இன்னொரு பெயிண்டிங் பண்ணாங்கன்னா அருமையான ஒரு வீடு. நீங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எங்கே பார்த்தாலும் சீலிங்கில் பார்த்துருங்க, உங்களுக்கு எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு நீர்க்கசிவோ இல்லை வந்து எங்கேயாவது ஒரு ஏர் கிராக் கூட நான் பார்க்கலங்க. ஏர் கிராக் கூட நான் வந்து பார்க்கல. அந்த அளவுக்கு தரமாக தான் இருக்குது. ஹாலு, பெட்ரூம், இது வந்து கிழக்க பார்த்த ஸ்பேஸில் உங்களுக்கு வந்து அருமையாக வந்து பூஜை ரூம் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். நல்லா அகலமாக நல்லா விஸ்தாரமாகவும் இருக்குது உங்களுக்கு வந்து கிழக்க பார்த்த ஸ்பேஸில். அதே மாதிரி உங்களுக்கு வந்து இது ஒரு செகண்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமுக்கும் வால் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கிறாங்க. ஒரே ஒரு சைடு வால் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கிறாங்க. நல்லா அருமையாக இருக்குது. இதுவும் நல்லா ஸ்பேஸியாக தான் இருக்குது. இதுவும் நல்லா ஸ்பேஸியாக இருக்குது. 2 விண்டோ கொடுத்துருக்குறாங்க. எல்லாமே க்ளோஸ்அப், ஸ்லாபு, கபோர்டெல்லாம் உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் இருக்குது. எல்லாமே வுட்டு தாங்க, வுட்டில் தான் பண்ணியிருக்கிறாங்க. வுட்டில் தான் பண்ணியிருக்கு. இது எல்லாமே வுட்டில் தான் இருக்குது. அதே மாதிரி உள்ள பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத்ரூம் உங்களுக்கு வெஸ்டர்னில் தான் கொடுத்துருக்குறாங்க. இது வரைக்கும் எதுவும் இந்தியனில் பார்க்கலாம், வெஸ்டர்னில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வாஷ் மிஷின் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து விண்டோ கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி சேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஃபேன் கொடுத்துருக்குறாங்க. நல்லா இருக்குது. இது ஒரு பெட்ரூம். ஆக்சுவலாக இது 3 BHK பெட்ரூம். 3 BHK பெட் இது தான் உங்களுக்கு வந்து ஃப்ளாட்டு தான் இது. அப்படியே பார்த்தீங்கன்னா இது ஒரு பால்கனி. துணி காய போட உங்களுக்கு வந்து எல்லாமே துணி காய போடுறதுக்கு இது ஒரு பால்கனி கொடுத்துருக்குறாங்க. நல்லா லென்த்தாக அருமையாக இருக்குது. எல்லாமே சேஃப்டி கிரில் கேட் போட்டு பக்காவாக பண்ணியிருக்கிறாங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோகேஸும், ஹாலில் ஷோகேஸ் இதெல்லாம் நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது. இல்லை 3வது பெட்ரூமும் நம்ம பார்த்துறோம். 3வது பெட்ரூம் ஆக்சுவலாக வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து அட்டாச்சு பாத்ரூம் கிடையாது. 3வது பெட்ரூமில் அட்டாச்சு பாத்ரூம் கிடையாது. ஒவ்வொரு பெட்ரூம்லேயும் ஒரு கார்னரில் வால் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கிறாங்க. 2வது உங்களுக்கு கபோர்டு, ஸ்லாபு, கபோர்டெலாம் உங்களுக்கு வந்து க்ளோஸ்அப் டைப்பில் கொடுத்துருக்குறாங்க. எல்லாமே வுட்டில் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே இவங்க பூஜை ரூம் வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக இந்த பூஜை ரூம் வராது. இது மேற்க பார்த்த ஸ்பேஸில் அவங்க ஏதோ வச்சுருக்காங்க, முன்னாடி வச்சுருந்தாங்க. இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு கூட இது வந்து ஒரு பீரோல் மாதிரி செட் பண்ணிக்கலாம். டோர் மட்டும் மாற்றிட்டு பீரோல் மாதிரி செட் பண்ணிக்கலாம். நல்லா அகலமாகவும் நல்ல விஸ்தாரமாகவும் இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா நல்லா அகலமாகவும் நல்ல விஸ்தாரமாகவும் இருக்குது. இதை நீங்கள் வந்து ஒரு பெரிய பீரோல் மாதிரி செட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து பூஜை ரூம்ங்கிறது ஆப்போசிட்டில் இருக்குல்ல, அதுதான் பூஜை ரூம். கிச்சன் பார்த்துடலாம். கிச்சன் வந்து நல்லா விஸ்தாரமாக இருக்குங்க. கிச்சன் வந்து நல்லா அருமையாக இருக்குது. கிச்சனில் ஒரு டைனிங் போட்டு சாப்பிட்ற மாதிரி நல்ல விஸ்தாரமாக இருக்குது. நல்லா க்ளோஸ்அப்பில் கொடுத்துருக்குறாங்க. இது எல்லாமே உங்களுக்கு வந்து க்ளோஸ் தான். கீழே பார்த்தீங்கன்னா எல்லாம் வுட்டில் க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. நல்லா அருமையாக இருக்குது. கிளாஸ்லாம் வந்து பாருங்கள், ஜாமான் வைக்கிறதுக்கு உங்களுக்கு அருமையான வந்து ஃபுல்லாக கிளாஸ் கொடுத்துருக்குறாங்க. மேலேயும் கபோர்ட் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து க்ளோஸ்அப்பில் தான் கொடுத்துருக்குறாங்க. பார்த்தீங்கன்னா நல்லா அருமையாக இருக்குது. அதே மாதிரி இங்கே ஒரு பால்கனி, இதில் ஒரு பால்கனி கொடுத்துருக்காங்க, சின்ன பால்கனி. இதில் வாஷ் மிஷின் கொடுத்துருக்குறாங்க. ஒரு வாஷ் மிஷின் கொடுத்துருக்குறாங்க. இந்த இடத்துல மட்டும் நான் சொன்னேன் இல்லையா, சீலிங்கில் எதுவுமே நான் நீர்க்கசிவு பார்க்கல, உங்களுக்கு வந்து வாலில் எதுவுமே நீர்க்கசிவு பார்க்கலன்னு சொன்னோம் இல்லையா. ஒரே ஒரு வாலில் கிச்சனில் லைட்டாக இருக்குது. இந்த இருக்குது பாருங்கள், அது பெயிண்ட் வந்து அதை பெயிண்ட் சுரண்டு அடிச்சுட்டு அதுக்கெல்லாம் பெயிண்ட் அடித்தா மேலே முடிஞ்சு லைட்டாக எதுவும் மேலே வந்து இந்த மலைக்கு ஏதோ நீர்க்கசிவு இருக்குது. இது மட்டும்தான் இதில் பார்க்க முடியுது. மற்ற எதுவுமே மற்ற எல்லாமே பக்காவாக இருக்குது. எல்லா லைட்டும் இருக்குது. எல்லாமே பொருட்கள் எல்லாமே அப்படியே வச்சுருக்குறாங்க. எதுவும் யூஸ் பண்ணல, அப்படியே யூஸ் பண்ணிக்கிற வேண்டியதான். நல்லா இருக்குது. இதோட வந்து நீங்கள் இப்போ இதோட டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பில்டிங் ஏஜ் வந்து உங்களுக்கு வந்து 14 இயர்ஸ் ஆயிடுச்சுங்க. பில்டிங் ஏஜ் மொத்தம் டோட்டல் ஸ்கொயர் ஃபீட்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1180 ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டப் ஏரியா இந்த ஃப்ளாட்டுக்கு, அதாவது இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இந்த ஃப்ளாட்டுக்கு 1180 ஸ்கொயர் ஃபீட்டில் பிளாட் ஏரியா கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி யூடிஎஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக 860 ஸ்கொயர் ஃபீட்டில் யூடிஎஸ். நல்லா அருமையான ஒரு யூடிஎஸ் தான். 860ங்கும் போது நல்லா விஸ்தாரமான ஒரு யூடிஎஸ் தான் கொடுத்துருக்குறாங்க. 3 BHK உங்களுக்கு பெட்ரூம் 3 BHK கொடுத்துருக்குறாங்க. கரண்ட் வந்து 3 phase தாங்க. கரண்ட்டை பொறுத்த வரைக்கும் 3 phase தான் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டோட்டல் ஃப்ளாட்டே இந்த அப்பார்ட்மெண்ட்டில் எத்தனை ஃப்ளாட்டுன்னு பார்த்தீங்கன்னா 4 ஃப்ளாட்டு தான். ரொம்ப கஜகஜன் இல்லாமல் ஒரு 4 ஃப்ளாட்டு தான். இது ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 50 lakhs சொல்கிறாங்க. 50 lakhs சொல்கிறாங்க. நெகோசியபிள். பக்கத்தில் நம்ம அண்ணன் ரயில்வே ஸ்டேஷனாக இருப்பாங்க. உங்களுக்கு இங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டரில் ரயில்வே ஸ்டேஷன், மெயின் ரோடாக இருந்தாலும் இங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டரில் உங்களுக்கு வந்து ஆவடி டு
அம்பத்தூர் மெயின் ரோடு. இந்த வீடு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா, இந்த ஃப்ளாட் பிடிச்சிருக்கு அப்படின்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். என்னோடய நம்பர் வந்து 9094235701. என்னோடய சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கான பட்டனை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் வாங்க முடியாதவங்க கூட ஒரு ஃப்ளாட் வாங்குறவங்களுக்கு காசு வச்சுட்டு அவங்க நல்ல ஃப்ளாட்டுக்கு அமையணும் அப்படின்னு இருப்பாங்க. அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணி விடுற விதத்தில் அந்த வீடியோ போய் சேரும். அதை ஷேர் பண்ணி விட்ருங்க. இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். டிஸ்கிரிப்ஷனில் போய்ட்டு செக் பண்ணிக்கோங்க. வாழ்க வளமுடன்.